வண்ணம் இயற்கையை அரணாக கொண்டு நீண்ட காலம் வெளியுலக தொடர்பின்றி இருந்த நாடு. நீண்டகால தடைக்கு பின்னர் கடந்த ஓரிரு நூற்றாண்டுகளாக மட்டுமே வெளிநாட்டினருடன் வாணிபத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த வாணிப தொடர்புகள் ஏற்பட்ட பின்னரே அந்நிய மொழிகளை பயில வேண்டிய தேவை உணரப்பட்டு ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளின் மீது ஈடுபாடு அதிகரித்தது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மொழி ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகங்களை எட்டியது. தமிழ் மொழி மற்றும் ஜப்பானிய மொழிகளின் இலக்கணங்கள் ஏறத்தாழ ஒன்று போலவே இருப்பது மொழியியல் அறிஞர்களை தமிழ் மொழியை பற்றி ஆய்வு செய்ய தூண்டியது. இந்நிலையில் இரு மொழிகளின் இலக்கண ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழி மூலம் ஜப்பானிய மொழியை கற்கவும் ஜப்பானிய மொழி மூலம் தமிழ் மொழியை கற்கவும் நூல்கள் வெளியாயின. ஜப்பானிய மொழியின் அரிச்சுவடியில் உள்ள 46 எழுத்துக்களும் தமிழ் மொழியின் 247 எழுத்துக்களில் அடங்கியிருப்பது தமிழ் மொழி மூலம் ஜப்பானிய மொழியை கற்பவர்களின் உச்சரிப்பு பயிற்சியை எளிமையாக்குகிறது. ஆங்கிலத்தில் பல எழுத்துக்கள் சேர்ந்து ஓர் ஒலிக்குறிப்பை உருவாக்குவது போலல்லாமல் தமிழ் மொழியைப் போல் ஒவ்வொரு எழுத்தையும் அதனை உச்சரிக்கும் விதத்திலேயே சொற்களின் ஒலியமைப்பு உருவாவதால் வாசிக்கும் திறனும் தமிழர்களுக்கு எளிதில் வயப்படுகிறது. உதாரணமாக கமல் என்று எழுத வேண்டுமானால் தமிழில் க ம இல் என்று எழுதுகிறோம். அதை வாசிக்கும் போதும் கமல். ஆனால் ஆங்கிலத்தில் KAMAL என்று எழுதி அதை வாசிக்கும் போது கமல் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஜப்பானிய மொழியில் தமிழைப் போலவே க மாயில் என்று எழுதி வாசிக்கிறோம். இதனால் உச்சரிப்பு பயிற்சி எளிதாக வருகிறது. இரு மொழிகளின் இலக்கணம் மற்றும் வேர்ச்சொற்களின் உச்சரிப்புகளால் ஜப்பானிய மொழி தமிழ் மொழியிலிருந்து தோன்றியிருக்கலாம் என்ற கருத்தாக்கத்தை பேராசிரியர் சுசுமு ஓனோ போன்றவர்கள் முன்வைத்தாலும் இன்னும் தகுந்த ஆதாரங்களை கொண்டு உறுதியாக கூற முடியவில்லை. தமிழ் மொழி தந்த அறிமுகத்தால் தமிழக வரலாற்றையும் சிந்துவெளி ஹரப்பா நாகரிகங்களையும் ஆய்வு செய்ய பல ஜப்பானிய வரலாற்றறிஞர்கள் விரும்பினர். மானுடவியல் துறையில் ஆய்வு செய்பவர்களும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வசிக்கும் நரிக்குறவர் போன்ற நாடோடிகளை பற்றி ஆய்வு செய்ய முன்வந்தனர். புத்த மதத்தை பற்றி அது தோன்றிய மண்ணிலேயே ஆய்வு செய்ய விழைந்த அறிஞர்களும் இவ்வரிசையில் அடக்கம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஆய்வறிஞர்களுக்கும் மட்டுமே அறிமுகமாயிருந்த தமிழ் மொழி சாதாரண ஜப்பானியர்களையும் சென்றடைந்தது தமிழ் திரைப்படங்களின் வாயிலாகத்தான். 1990களின் இறுதியில் முத்து திரைப்படம் ஜப்பானில் வெளியாகி ரஜினிக்கும் மீனாவுக்கும் ஏராளமான ரசிகர்களை பெற்றுத்தந்தது. அதன்பின் வரிசையாக பல தமிழ் திரைப்படங்கள் ஜப்பானிய திரையரங்குகளுக்குள் நுழைந்து பொற்காலம், தண்ணீர் தண்ணீர், முதல் மரியாதை போன்ற திரைப்படங்கள் உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களின் வரிசையில் ஜப்பானில் நடைபெற்ற திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டன. இத்தகைய காரணிகளால் ஆய்வறிஞர்களுக்கும் கேளிக்கை விரும்பிகளுக்கும் தமிழ் மொழியுடன் தொடர்பு ஏற்பட்டாலும் இவ்விரு பிரிவினருக்கும் இடைப்பட்ட தொழில்நுட்பவியலாளர்கள், வாணிகர்கள், கலைஞர்கள் போன்ற பிரிவினரை தமிழின்பால் திருப்ப கீழ்கண்ட காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஜப்பானியர்களுக்கு தமிழகத்துடன் எந்தெந்த வகையில் தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், கலைகளை பயில்வதற்காக ஆடர் கலையில் நாட்டியமுள்ள ஜப்பானியர்கள் சென்னையில் உள்ள கலாஷேத்ரா முதலான பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற விரும்பி சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் சென்னையில் தங்க விரும்பி தமிழ் கற்றுக்கொள்கின்றனர். தமிழ் திரைப்படங்களை கண்டு அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள தமிழ் மொழியை படிப்பவர்கள் மட்டுமின்றி ஜப்பானிய மொழியில் சப்டைட்டில் தயாரிக்கவும் தமிழ் மொழியையும் தமிழர்களின் வாழ்க்கை முறையையும் புரிந்து கொள்ள மொழிபெயர்ப்பாளர்கள் விளைகின்றனர். இன்று உலகமயமாக்கலின் விளைவாக உற்பத்தி செலவை குறைக்கும் முகமாக இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் நிசான், டொயோட்டா போன்ற ஜப்பானிய நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்களும் விற்பனை அதிகாரிகளும் தமிழகத்துடன் தொடர்பு கொள்ளவும் பயனாளர் தேவைகளை அறிந்து கொள்ளவும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள விளைகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி ஈழத்துடனும் ஜப்பானியர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. 3 பிரிவினருக்கு ஈழத்துடன் தொடர்பு உண்டு. முதலாவதாக, போரின் போது பாதிப்படைந்த மக்களுக்கு உதவுவதற்காக மருத்துவ குழுக்கள் ஜப்பானிலிருந்து இலங்கைக்கு வந்தன. அவற்றில் இடம்பெற்றிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்குள்ள இலங்கை மக்களுடன் தொடர்பு கொள்வதற்காக தமிழ் மொழியை பயின்றனர். அடுத்ததாக, நாளேடுகள் மாத ஏடுகளில் பணிபுரியும் நிருபர்களும் செய்திகளை சேகரிப்பதற்காக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள விளைந்தனர். அடுத்தது, இலங்கையிலிருந்து போரினால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஜப்பானில் பல தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களுடன் இணைந்து தொழில் செய்யும் ஜப்பானியர்கள் அவர்களுடன் உறவாடுவதற்காகவும் தொழில் நிமித்தமாக இலங்கைக்கு பயணம் செய்வதற்காகவும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள விளைந்தனர். எனவே மேற்கண்ட காரணங்களால் தமிழுடனும் தமிழர்களுடன் தொடர்புடைய ஜப்பானியர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களது அனுபவங்களை முறையாக பதிவு செய்வதே இவ்வாய்வின் நோக்கம். இந்த ஆய்வுக்காக 12 பக்க அளவிலான கேள்வி தொகுதி கொடுக்கப்பட்டு விடைகள் பெறப்பட்டன. சுமார் 150 பேரிடம் விடைகள் வேண்டப்பட்டு 96 பேரிடம் இருந்து மறுமொழிகள் கிடைத்தன.
பெரும்பாலான பங்கேற்பாளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தாங்கள் பெயர்களை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இக்கட்டுரையில் பெயர்கள் தவிர்க்கப்பட்டு எண்ணிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு விடைகள் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. கேள்வி தொகுதி தமிழ், ஆங்கிலம், ஜப்பானிய மொழி என 3 மொழிகளில் அமைக்கப்பட்டிருந்தது. எல்லா கேள்விகளும் ஒன்று அல்லது பல விடைகளை தேர்வு செய்யும் மல்டிபிள் சாய்ஸ் என்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்தன. 5 பிரிவுகளில் சுமார் 60 கேள்விகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவை: 1. தமிழ்நாட்டுக்கு பயண விவரம். 2. தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட அல்லது கற்றுக்கொள்ளும் அனுபவம். 3. தமிழர்களுடன் பழகிய அனுபவம். தமிழ் திரைப்படங்களுடனான தொடர்பு. தமிழக கலைகளுடனான தொடர்பு ஆகிய 5 பிரிவுகளில் சுமார் 60 கேள்விகளை கொடுத்திருந்தேன். இதற்காக பெறப்பட்ட விடைகளை பகுப்பாய்வு செய்யும் போது 96 பேர் விடையளித்தனர். மீதி 54 பேர் விடையளிக்கவில்லை. அந்த 96 பேரில் குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்னவெனில், தமிழிலேயே விடையளித்தவர்கள் 2 பேர், ஆங்கிலத்தில் விடையளித்தவர்கள் 29 பேர், மீதமுள்ள 65 பேர் ஜப்பானிய மொழியில் விடையளித்தனர். முதலில் தமிழ்நாட்டு பயண விவரம். விடையளித்த 96 பேரில் தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்துள்ளவர்கள் 78 பேர். இதில் அவர்கள் அந்த 78 பேரும் தமிழ்நாட்டை பற்றி எப்படி முதலில் கேள்விப்பட்டார்கள் என்ற கேள்விக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து போன ஜப்பானிய நண்பர்களிடமிருந்து கேள்விப்பட்டவர்கள் 43 பேர். தமிழக திரைப்படங்களை பார்த்து அதன் மூலம் தமிழ்நாட்டை பற்றி அறிந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், வந்து பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள் 21 பேர். இணையதளங்கள் மற்றும் பயண கையேடுகள் வழியாக அறிமுகம் பெற்றவர்கள் 8 பேர். ஜப்பானில் வசிக்கும் தமிழர்கள் மற்றும் தாங்கள் பணிபுரியும் நிறுவனம் வாயிலாக தொழில் நிமித்தமாக வந்தவர்கள் 6 பேர். இந்த 78 பேர்களில் சென்னையில் நேரடியாக வந்து இறங்கியவர்கள் 76 பேர், திருச்சிராப்பள்ளிக்கு ஒருவரும் கோவைக்கு ஒருவரும் என 78 பேர் நேரடியாக ஜப்பானிலிருந்து வந்திருக்கிறார். இந்த 78 பேரில் பெரும்பாலானவர்கள் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு மட்டுமே சென்று வந்துள்ளனர். ஆனால் 6 பேர் சேலம், திருத்தணி, தேனி, பெரம்பலூர், திண்டுக்கல், நாமக்கல் போன்ற ஊர்களுக்கு சென்று வந்திருக்கின்றனர். இந்த 6 பேரும் பல்கலைக்கழக ஆய்வு நோக்கங்களுக்காக தமிழகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு பயணத்தின் போது அவர்கள் சந்தித்த சிரமங்கள் என்னென்ன என்று கேட்டபோது முதல் விடையாக பெரும்பாலானோர் சொன்னது வாடகை வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகளால் ஏமாற்றப்பட்டோம் என்பது வருத்தத்துடன் பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தியாகும். இரண்டாவதாக ஃபுட் பாய்சனிங் போன்ற ஒவ்வாமைகளால் அவதியுற்றனர். உடைமைகள் அல்லது பணம் வழிப்பறி செய்யப்பட்டன. வெளிநாட்டினர் என்பதற்காக காஞ்சிபுரம், தஞ்சாவூர் போன்ற இடங்களில் உள்ள கோயில்களில் சில இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 16 பேர் தாங்கள் எந்த தொல்லையையும் அனுபவிக்காததாக கூறினர். சிரமங்களை கேட்டபோது இனிய நினைவுகளையும் கேட்பதுதானே முறை. எனவே அவர்கள் நினைவில் வைத்துக்கொள்ள விரும்பும் இனிய நினைவுகள் முதலாவதாக அடித்தட்டு மக்களுடன் நேரம் செலவழித்தது. அதாவது கிராமப்புற மக்கள் அல்லது சென்னையில் சேரி பகுதிகளில் வசிக்கும் மக்களுடன் கலந்துரையாடியதை அவர்கள் இனிமையான நினைவாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். இரண்டாவதாக தமிழக திரையரங்கு